தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்க் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே. ஏமலே அவதூறு பரப்புறீங்க? அக்கா பாவம் அழுகுறாங்கல்ல பாருங்க. வைஷ்ணவி அக்கா தான் வட்டச்செயலர் ஜோசப் விஜயன் ஒருத்தன் போட்டிருக்கான், கலாய்ச்சி போட்டிருக்கான். அதுக்கு வந்து அக்கா என்ன போட்டிருக்காங்க, ஃபன் ஓவர்லோடு. எப்படியே ஃபன் ஓவர்லோடு. நம்ம தான் வந்து கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். அவங்க எதுவுமே பண்ணல, ஏன்னா அவங்க நியாயமானவங்க. மூஞ்சிங்களா பாரு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய தாவேகா தொண்டர்கள். அக்கா இதுக்கு பேர் என்னதுக்கா, அவதூறு இல்லையா? ஆக்சுவலா வந்து அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச கையோடவே வந்து ஒரு போஸ்ட் வெளியிட்டாங்க. அதுக்கு என்னென்ன சேதமாச்சோ எல்லாத்தையுமே வந்து டிவிகேல இருந்து நாங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துறோம், எங்களோட கட்சி சரி பண்ணி கொடுத்து சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த போஸ்டர் போட்டு அவதூறு பரப்புறோம், நம்ம தானே அவதூறு பரப்புறோம். என்னங்க இது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்டா அக்காவோட பொருளை எதிராக மாஃப் பண்றீங்க? ஏன்னா அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் பண்றதுக்கு முழு உரிமை இருக்குது, முழு ஃப்ரீடம் இருக்குது. யாருமே இது பண்ணக்கூடாது. சரியா சொல்ல போனா அக்கா மேல தான் முதல் கேஸ் பண்ணும் போல. ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுகிறது. அதாவது ஒரு கட்சி தலைவர், ஒரு நடிகர்ன்றதை தாண்டி ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு. தொண்டர்களையும் மதிக்கிறது கிடையாது, அந்த கட்சி தலைவரையும் மதிக்கிறது கிடையாது, கழுதைன்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ தொண்டர்களாக இருக்கட்டும், ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும், யாருக்காக கோவம் வராது? தன்னோட உயிர் ரசிகர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி அழைச்ச அந்த பேரை அறவேக்காடு வாரியர்ஸ் சொல்லிட்டு சொன்னது நீங்க. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப இவங்க பண்றாங்கன்னு சொன்னாக்கா இது யார் பொறுப்பு? முதல்ல நீங்க பண்ணாம இருந்தாக்கா இதை யாரும் பண்றக்க மாட்டாங்க. இதை பார்த்து நிறைய பேர் கோவத்தை கண்டிப்பா பண்ணலாம் செய்வாங்க. சரியா? இப்ப நானே தளபதி ரசிகன் தான், நானே தப்பா பேசலாம், என்னையும் போட்டு புழக்கிறதுக்கு ஆள் இருக்குது. தளபதியும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த ஃபேன்ஸ் போலையும் இருக்குது. சரியா? அவங்கள தொட்டா அவங்க ஃபேன்ஸ் கண்டிப்பா பிடிக்காது, பொறுக்க மாட்டாங்க, அங்க மாட்டாங்க. அப்படின்னும் போது ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க மரியாதையே இல்லாம கழுதை என்றதும், அவரை மாஃப் பண்ணி போட்டு கலாய்க்கிறதும், கேலி கிண்டல் பண்றதும், அவதூறு பரப்புறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் வந்து பொதுமக்களாகிய இல்ல மீன்ஸ் கிரியேட்டர் அந்த மாதிரி வீடியோ பண்றவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருங்க, நீங்க ஒழுக்கமா இருங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஒரே கலர்ல இருங்க. அப்படி இருந்துகிட்டு அடுத்தவங்க பேசுங்க, நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்களையும் ஒரு 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்றீங்களா? சத்தியமா சொல்றேன்டா, சிறப்புடா. நீங்க எந்த அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்க்கக்கூடிய ஆளுலாம் வந்து டிவிகேல இருக்கும்போது போட்ட போஸ்ட் எல்லாம் வந்து ஏகப்பட்ட லைக்ஸ், ஃபாலோஸ், அந்த மாதிரி பயங்கரமா வியூஸ் போயிருக்கு. அதெல்லாம் டெலிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெலிட்டே பண்ணாம வச்சிருக்காங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் ஐடி வெயிட்டா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க நல்லவங்க மாதிரி பேசி பேசி வீடியோ போடுறாங்களே, எந்த முகத்தை வச்சு வீடியோ போடுறாங்க சத்தியமா தெரிய மாட்டேது. கொஞ்சம் கூட கூசல. சோ இந்த பிட்டு அன்னைக்கு வந்துட்டு இதே வைஷ்ணவி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படின்னு போட்ட வைஷ்ணவி, இன்னைக்கு அதே வைஷ்ணவி தான் விஜய் டிவிகே தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும், வந்து களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இதுதான் பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஓரணியில் தமிழ்.